வணக்கம். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் செம்மொழி பல்லூடக மையத்தின் வாயிலாக கணபதி பற்றிய தொடர் உரையில் இன்று ஆணை குலங்களை பற்றியும், அதாவது யானையை குலக்குறிகளாக கொண்ட குலங்களை பற்றியும், தமிழகத்தில் அந்த குடிகள் எங்கெல்லாம் இருந்தனர், அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது பற்றியும், மற்றும் ஆணை உரித்த பிரான் ஆகிய கஜசம்ஹார மூர்த்தி பற்றியும் இன்று பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக இந்த கஜசம்ஹார மூர்த்தி ஒரு முரண்பாடான ஒன்றாக நமக்கு தோன்றும். ஏனென்றால் கணபதி என்ற ஆணைத்தலை கடவுள் சிவபெருமானின் புதல்வனாக அவதரித்த பின்பு, அதாவது சக்தியின் மைந்தனாக அவர் உற்பத்தி செய்யப்பட்டு பின்பு சிவனாரால் மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு யானைத்தலை பொருத்தப்பட்டு அவர் கடவுளான கதையை நாம் அறிவோம். அப்படி இருக்கையில் ஆணைக்கும் ஆணைத்தலை கடவுளுக்குமான தொடர்பு என்னவென்பதை நாம் பார்த்தோம். பழங்குடி மக்களினுடைய கடவுளாக, குறிப்பாக இந்த ஆணையை குலச்சின்னமாக கொண்டவர்களினுடைய முழு முதல் தலைவனாக, இறைவனாக இருந்த ஒருவர் எவ்வாறு ஒரு பெருஞ்சமய போக்கில் இணைக்கப்பட்டார் என்பதுதான் கணபதியினுடைய வழிபாட்டு வரலாறு. அந்த வகையில் கஜசம்ஹார மூர்த்தி என்ற இந்த ஆணை உரித்த பிரான் என்ற இந்த சிவபெருமானினுடைய 64 மூர்த்தங்களில் ஒன்றான இந்த திருமூர்த்தம் சொல்வது என்ன? யானையை அவர் உரிக்கின்றார். அப்போ இந்த வேலம் உரித்த இந்த விளையாடலினுடைய காரணம் என்ன? இதன் மூலமாக சொல்லப்படுகின்ற தத்துவம் என்ன? தமிழகத்தில் இந்த கஜசம்ஹார மூர்த்தியினுடைய திருவள்ளுவூர் என்ற ஒரு அட்டவீரட்டான தலத்தில் ஒன்றான யானையை சம்ஹாரம் செய்த அந்த வழுவூர் வீரட்டானேஸ்வரத்தில் உள்ள அந்த யானையை உரித்த பிரானுடைய அந்த சிற்ப அழகு, சோழர் காலத்தில் அந்த செப்பு திருமேனி செய்யப்பட்டதனுடைய அழகு, நேர்த்தி, இவையெல்லாம் உரைக்கின்ற வரலாற்று பின்னணி என்ன என்பதை பற்றி நோக்கினோம் என்றால் இந்த முரண்பாடு நமக்கு சற்று நெருடலாக இருக்கும். யானையை முதன்மையாக கொண்ட, யானையை குலத்தினுடைய குடியாக கொண்ட, சின்னமாக கொண்ட யானைத்தலை கடவுள் கணபதி, அந்த யானையை உரிக்கின்ற பிரானாக சிவபெருமான் என்ற 2 நிலைகளை நாம் பார்க்கின்றோம். இதற்கு புராணங்கள் 2 வெவ்வேறு காரணங்களை குறிப்பிடுகின்றன. கஜமுகாசுரன் என்ற ஒரு யானை அரக்கனை அழிப்பதாக சிவபெருமான் அவனுடைய வயிற்றுக்குள் புகுந்து அவனை அவனுடைய உடலை இருகூறாக பிரித்த அந்த நிலையை அப்பர் தன்னுடைய பதிகத்தில் பாடுகிறார். மேலும் இந்த உமை அஞ்சி ஓட யானையை அவர் அகோரமாக உடல் கிழித்து அந்த தோலை போர்த்தி கொண்ட தன்மையை சுந்தரரும் தன்னுடைய பதிகத்தில் பாடுகிறார். இது ஒரு மிகப்பெரிய வலிமையை காட்டுவதற்கு, நாம் ஏற்கனவே பார்த்தோம், ஒரு மிக வலிமையான ஒரு வேட்டுவ கடவுளாக இருந்த ஒரு தன்மையை யானை இருந்திருக்கிறது. அந்த யானையை அடக்குகின்ற, அந்த யானையை தோல் உரிக்கின்ற தன்மையாக ஒரு பெருங்கடவுள் நிலையை சிவபெருமான் அடைந்த தன்மையை தான் நம்ம இந்த புராணத்தின் மூலமாக ஒரு வரலாற்று பின்னணியாக நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் நமக்கு இந்த ஆணை குலங்கள் என்று சொல்லப்படுகின்ற யானையை முழு முதல் கடவுளாக அல்லது முதன்மையாக கொண்ட மக்கள், அவர்கள் இந்தியாவெங்கும் நம்முடைய தீபகற்ப இந்தியா முழுவதும் அவர்கள் இருந்திருக்கின்றனர். அந்த பழங்குடி மக்கள் அவர்கள் வஜ்ஜியர்கள் என்றும் லிச்சாவிகள் போன்ற பழங்குடியினர் இனத்தை சேர்ந்தவர்கள் என்றும் இருவேறு கருத்துக்கள் இருக்கின்றன. வஜ்ஜியர் என்பது அவர்களுடைய அந்த லிச்சாவி பழங்குடி மக்களினுடைய ஒரு கூட்டு அமைப்பினுடைய பெயர் வஜ்ஜியர். இந்த லிச்சாவிகள் பல தொல்லின பழங்குடி மக்கள். இந்த தொல்லின பழங்குடி மக்கள் தங்களுடைய குடிகளுக்குள் ஒற்றுமையாயும் அவர்களுடைய அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர்கள் எந்த ஒரு முடிவை எடுப்பதும், அவர்களுடைய இரத்த உறவுக்குள் எந்த ஒரு தீமைகளையும் ஒருவருக்கொருவர் செய்யாதவாறும் அவர்கள் கேளீராக இணைந்து வாழ்ந்த ஒரு கூட்டமைப்பு.
லிச்சாவிகளினுடைய கூட்டமைப்பு. இது போன்ற பல்வேறு கணங்களின் தலைவனாகத்தான் நாம் கணபதியை பார்த்தோம். அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய காவிரியின் இரு கரை தலங்களாகவும் நாம் இந்த யானை குறித்த சிற்பங்களையும் யானை குறித்த பதிவுகளையும் தொடர்ந்து பார்க்கலாம். அந்த வகையில் நமக்கு இங்கு திருவானைக்காவிலிருந்து, திரு ஆனைக்கா என்பதே ஆனையை மையமாக கொண்ட, யானையை பின்புலமாக கொண்ட ஒரு புராணத்தை அடிப்படையாக கொண்ட தலம் அது. அந்த திருவானைக்கா கோவிலில் நாம் ஏற்கனவே இதை போன முறை பார்த்தோம். செங்கணானுடைய வரலாற்று கதை. அந்த கதையில் அவன் ஒரு சிலந்தியாகவும் யானை அந்த அமைத்த அந்த பந்தலை அந்த சிலந்தி அமைத்த பந்தலை யானை அழித்துவிட்டு பூஜை செய்வதாகவும் பார்த்தோம். இப்போ இந்த ஒரு முரண்பாடு தொடர்ச்சியாக அந்த காவிரி கரையின் இரு கரைகளிலும் தொடர்ச்சியாக இந்த யானை பற்றிய ஒரு வழிபாடு இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த கஜசம்ஹார மூர்த்தியும் திரு ஆனைக்காவில் தொடங்கி திரு வழுவூர் வீரட்டானேஸ்வரர் திருக்கோயில் வரையான ஒரு நீண்ட கோயில்களின் வரிசையில் யானை சிற்பங்களும் கஜசம்ஹார மூர்த்தியும் தவறாது இடம்பெற்ற தன்மையை நாம் பார்க்கின்றோம். இது அதிஷ்டானத்தில், அதாவது தாங்கு தளத்தில், கோயில்களினுடைய விமானத்தின் தாங்கு தளத்தில் புடைப்பு சிற்பங்களாக கஜசம்ஹார மூர்த்திகளை அமைத்தல் என்பது முற்கால சோழர்களினுடைய ஒரு கலைப்பாணியாகவே இருந்திருக்கிறது. அதில் புல்லமங்கை, திருச்சன்னம்பூண்டி, கோபுரப்பட்டி, காருகுடி இது போன்ற முற்கால சோழர்களினுடைய கற்றளிகளில் இந்த அதிஷ்டானத்தில் கஜசம்ஹார மூர்த்தியினுடைய புடைப்பு சிற்பங்கள் தவறாது இடம்பெற்றிருக்கின்றன. அதில் உமை பயந்து ஓடுவதாக சிற்பம் புல்லமங்கையில் காட்டப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிக அழகான, அதாவது உமை அஞ்ச யானையை வெறுவிய அந்த காட்சியை எவ்வாறு சுந்தரர் பாடினாரோ அதே அந்த பாடலினுடைய காட்சி வடிவமாக நாம் இந்த சிற்பத்தை பார்க்கலாம். அது தொடர்ச்சியாக நாம் துடையூர் விஷமங்கலேஸ்வரர் கோயிலில் இந்த யானையின் பிரசவ காட்சி ஒரு புடைப்பு சிற்பமாக இருக்கிறது. யானை கூட்டமாக நிற்கின்ற ஒரு காட்சியும் அங்கு அதிஷ்டானத்தில் புடைப்பு சிற்பமாக இருக்கின்றது. அந்த ஊரில்தான் அருகில் யானை கூட்டத்தார், அதாவது யானையினுடைய வணிகராக இருக்கலாம், அல்லது அவர்கள் அத்தி கோசத்தார்களாக இருக்கலாம். யானையோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்புடைய அந்த மக்கள், அவர்கள் யானையை குறியீடாக கொண்டவர்கள். அந்த யானையையே அந்த பலகை கல்லில் செதுக்கி இருக்கிறார். அதுவும் ஒரு வயல்வெளிக்குள் அது இருக்கின்றது. அது துடையூரில் அந்த வயல்வெளிக்குள் அந்த சிற்பம் இருக்கிறது. இது தொடர்ச்சியாக இப்படி நாம் பார்க்கும் பொழுது வழுவூர் வரை யானை தொடர்பான சிற்பங்கள் நமக்கு தொடர்ச்சியாக இருக்கின்றன. தஞ்சை பெரிய கோயிலில் ஒரு மிகப்பெரிய வாயிற்காவலர்கள் இருவர் துவாரபாலகர் நின்றிருப்பர். அவர்களுடைய கையில் இருக்கின்ற அந்த உருள் தடி, அந்த தடியில் ஒரு மிகப்பெரிய நாகம் சுற்றி இருக்கும். அந்த நாகம் ஒரு மிகப்பெரிய யானையை விழுங்குவது போன்ற காட்சி அதில் காட்டப்பட்டிருக்கிறது. இந்த காட்சியை கைலை பதிகத்தில் திருஞான சம்பந்தர் இதை குறிப்பிடுகிறார். அதாவது அரவம் எவ்வாறு இந்த வாரணத்தை விழுங்குகிறது என்ற அந்த கைலை பதிகத்தில் அந்த காட்சியை திருஞான சம்பந்தர் குறிப்பிட்டது போல் அந்த காட்சி இருக்கின்றது. அப்போ இந்த சோழர்களே நாகர்குடிகள் என்றதாக ஒரு அறிஞர்களினுடைய ஒரு கருத்து இருக்கிறது. அவர்கள் தங்களை சூரிய குலத்தவர் என்று கூறிக்கொண்டாலும் அவர்களும் ஒரு ஆதி தொல்லின பழங்குடிகளினுடைய இந்த நாகரினுடைய அதாவது நாகத்தை குலக்குறியாக கொண்டவர்கள், அந்த ஒரு வம்சாவளியில் வந்தவர்கள் தங்கள் என்பதை சில செப்பேடுகளில் அவர்கள் கூறிக்கொள்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தால் இந்த நாகம் இந்த யானையை விழுங்குவது என்பது இரு குலக்குறிகளுக்கான ஒரு முரண்பாட்டை காட்டுவதாகத்தான் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வகையில் இவ்வாறான ஒரு முரண்பாடு யானைக்கும் யானையோடு தொடர்புடைய கோயில்களுக்குமான ஒரு முரண்பாடு மற்றும் இந்த கோச்செங்கணான் கட்டிய கோயில்கள் 70 மாடக் கோயில்கள் அனைத்தும் யானை மேலே ஏற முடியாதவாறு உயரத்தில் மாடி போன்ற அமைப்பில் கட்டப்பட்ட அந்த மாடக் கோயில்கள் 70ம் காவிரியின் இரு கரையிலும் செங்கலால் கட்டப்பட்டது கோச்செங்கனால்.
அதன் பின்பு முதலாம் ஆதித்த சோழனால் மற்றும் பராந்தகனால் அந்த கோயில்கள் அனைத்தும் கற்றளிகளாக்கப்பட்டன. ஒரு முரண்பாடு யானை குலத்தவருக்கும் இந்த சோழர் குடிகளுக்கும் இருந்திருக்கிறது என்பதை தொடர்ச்சியாக நாம் இந்த கோயில்கள் காட்டுகின்ற சிற்பங்கள் மற்றும் அதனோடு தொடர்புடைய அந்த ஊர்களுக்குள் இருக்கின்ற தனிச்சிற்பங்கள் இவற்றையெல்லாம் வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வர முடிகிறது. அதோடு ஒரு ஒரு முக்கியமான வரலாற்று சம்பவம், அது சிலப்பதிகாரத்தினுடைய குறிப்பு. நாடுகாண் காதையில் ஒரு முக்கியமான செய்தியை இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார். முரஞ்செவி வாரணம் முன்சமர் முறுக்கி புறஞ்சிறை வாரணம் புக்கணன் புகுந்து என்று அந்த வரிகள் வருகின்றன. அதாவது முரத்தை போன்ற செவிகளை உடைய வாரணத்தை, யானையை, புறச்சிறை அதாவது சிறகுகளை உடைய கோழி அதாவது சேவல் அதனுடைய மத்தகத்தை கொத்தி அதனுடைய அந்த கர்வத்தை, அதனுடைய அந்த மமதையை அடக்குகிறது என்பதாக, அப்படிப்பட்ட நாடு அந்த ஊரில் கோவலனும் கண்ணகியும் உள்ளே புகுந்தனர் என்று உறையூரை பற்றிய குறிப்பை கூறும் பொழுது இளங்கோவடிகள் இந்த பாடலை தருகின்றார். ஆக நமக்கு அந்த ஊரினுடைய இன்றும் அந்த பஞ்சவர்ணேஸ்வரர் என்று சொல்லப்படுகின்ற திருமுக்கீஸ்வரம் என்று பாடல் பெற்ற தலம் அது. அந்த திருமுக்கீஸ்வர பாடல் பெற்ற தலத்தில் அங்கு இருக்கக்கூடிய ஒரு புடைப்பு சிற்பம் யானையினுடைய மத்தகத்தில் சேவல் கொத்துவது போன்று காட்டப்பட்டிருக்கிறது. அந்த உறையூர் சிவன் கோயிலினுடைய தலபுராணமும் கோழி யானையை அடக்கிய ஒரு தலமாகத்தான் காட்டுகிறது. இதனால் தான் உறையூருக்கு கோழியூர் என்று ஒரு பெயர். கோழி என்ற பெயர் பொது பெயர், அது சேவலுக்கும் கோழிக்கும் அதாவது பெட்டைக்கும் ஆணுக்கும் பொருந்துவதான ஒரு பொது பெயர். அந்த வகையில் சேவல் கோழி என்ற அந்த சேவல் மத்தகத்தை கொத்தி யானையை அடக்குவது போன்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். இதை கோழியூரன் என்று சோழர்களை அழைப்பது வழக்கம். இது கோழியூரன் என்று பிசிராந்தையாரே கோப்பெருஞ்சோழனை அழைக்கின்றார். கோழியூர் என்பது அவர்களுடைய ஒரு குலச்சின்னம். இப்போ ஒரு குடிக்கே பல குலச்சின்னங்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. இப்போ சோழர்கள் குடிக்கு அவர்கள் புலியை குலச்சின்னமாக கொண்டிருக்கிறார்கள், நாகத்தை குலச்சின்னமாக கொண்டிருக்கிறார்கள், கோழியை குலச்சின்னமாக கொண்டிருக்கிறார்கள். ஆக 9 குடிகள் இருந்திருக்க வேண்டும் என்பதாகத்தான் நாம் அறிய முடிகிறது. அதாவது 9 குடிகள், ஒவ்வொரு குடியும் ஒவ்வொரு குலச்சின்னத்தை கொண்டதாக இருந்திருக்கிறது. இந்த 9 குடிகளும் ஒன்றிணைந்து புலியை குலச்சின்னமாக உடைய ஒரு பெருங்குடி மற்ற எல்லா சிறு குடிகளையும் தன்னகத்தை இணைத்து கொண்டு ஒரு பேரரசை உருவாக்கி இருக்க வேண்டும் என்ற கருத்து வரலாற்று அறிஞர்களால் முன்வைக்கப்படுகிறது. இது பற்றி பல ஆய்வாளர்கள், மு. ராகவையங்கார் போன்ற ஆய்வாளர்கள் இதை பற்றி விரிவாக பேசியிருக்கிறார்கள். வேத்தவை என்று இதனை குறிப்பிடுகிறார்கள். வேத்தவை என்றால் 9 வேந்தர்கள் இணைந்து ஒரு ஜனநாயக கூட்டமைப்பில் பேரரசை நடத்துவது. அந்த வகையில் 9 குடிகளை அடக்கி கரிகால் பெருவளத்தான் பேரரசனாக இருந்த செய்தியை நாம் அறிய முடிகிறது. அந்த வகையில் இந்த யானைக்கும் இந்த கோழிக்குமான இந்த சண்டை இது தொடர்ச்சியாக நமக்கு சங்க காலத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. சிலப்பதிகாரத்தில் இதனுடைய காட்சிப்பாடு தெரிகிறது. அதன் தொடர்ச்சியாக நான் குறிப்பிட்ட இந்த திருக்கோயில்களிலெல்லாம் இந்த யானைக்குமான ஒரு முரண்பாடு கஜசம்ஹார மூர்த்தியின் வடிவாக காட்டப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்று. இப்போ இந்த யானைக்கும் இந்த கணபதிக்குமான தொடர்பு என்ன என்று கேட்டால் நேரடி தொடர்பு என்று எதையும் நான் குறிப்பிட முடியாது. பொதுவாக நான் ஏற்கனவே கூறியது, யானை என்பது நமக்கு பௌத்தத்தினுடைய ஒரு அடையாளமாகவும் இருந்திருக்கிறது. ஆக பௌத்த சமயத்தினுடைய ஒரு தாக்கத்தை முறியடித்து சைவ சமயத்தை உயர்த்தி பிடிக்கின்ற ஒரு தன்மையில் பெருங்கோயில்களை எழுப்பிய சைவ சித்தாந்தவாதிகளான சோழ பேரரசு இம்மாதிரியான சிற்ப காட்சிகளை அமைத்திருக்கக்கூடும்.
அதனையும் தாண்டி கணபதிக்கும் யானைத்தலை கடவுளுக்கும் இந்த யானைக்குமான தொடர்பு நாம் ஏற்கனவே அறிந்தது. இதை நேரடியாக சைவம் எதிர்க்கின்றதா என்ற தன்மையில் நாம் பார்த்தோம் என்றால் அது அப்படி கூறுவதற்கு நேரடியாக கூறுவதற்கு இல்லை. ஆனால் சைவ சமயம் வேறு, விநாயகரை முழு முதல கடவுளாக கொண்ட கணாபத்தியம் என்ற சமயம் வேறு என்பதை நாம் முதலில் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பழங்குடி தன்மையிலான எல்லா விதமான பழிச்சடங்குகளையும் நேர்த்தி கடன்களையும் குறிப்பாக இரத்த பலிகளையும் உடையதாக கணாபத்தியம் என்ற அந்த சமயம் இருந்திருக்கிறது என்பது நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் நாம் இந்த யானைகளோடு முரண்பட்ட இந்த சிற்ப காட்சிகளை நாம் ஒரு அணுகுமுறையில் கொள்ள வேண்டும். அதன் பின்பு அத்திக்கோசத்தார் என்று சொல்லப்படுகின்ற யானை வணிகர்கள், அவர்கள் யானை வணிகர்கள், வட இந்தியாவில் அவர்கள் மதங்கர்கள் என்று அழைக்கப்படுங்க. மதங்கர்களுடைய ஆட்சி ஒரு செழுமையான ஆட்சியாக இருந்திருக்கிறது. காரவேலன் என்ற அந்த சேதி நாட்டு அரசன், அவன் அந்த கஸ்திகும்பா கல்வெட்டில் அவன் மூசிகர்களை வென்ற அந்த கல்வெட்டை பற்றி நாம் முன்பே பார்த்தோம். அந்த வகையில் ஒரு யானையை குலக்குறியாக கொண்டவர்கள், யானை வணிகம் செய்தவர்கள், யானையோடு தொடர்புடையவர்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி ஒரு பிரிவினர் இந்த அத்திக்கோசத்தார். அத்தி என்பது ஹஸ்தி என்ற சொல்லினுடைய தமிழாக்கம், மறுவல். அந்த அத்திக்கோசத்தார் என்று அவர்கள் அழைக்கப்பட்டனர். அவர்கள் அரசனுடைய வலதுபுறம் நிற்கின்றவர்கள், அதாவது வலங்கை பிரிவில் இருக்கின்றவர்கள். அரசன் ஒரு ஆணையை அளிக்கும் பொழுது அவன் அரசனுடைய வலதுபுறம் அத்திக்கோசத்தார் நிற்பது ஒரு மங்கள வழக்காக இருந்திருக்கிறது அரசவையில். இந்த செய்திகளையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இந்த ஆணை குலங்கள் ஒரு செழுமையான வணிக கண்ணோட்டத்தில் மற்றும் ஒரு வலிமையான குடிகளாகவும் தமிழகத்தில் இருந்திருக்கிறது. அந்த நேரடியான ஆட்சியில் அவை அந்த குடிகள் இல்லாவிட்டாலும் ஒரு குறிப்பிடத்தக்க பொருளாதார வணிகத்தில் சிறந்தோங்கி இருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. துடையூரில் அந்த வயல்வெளியில் கிடைத்த அந்த சிற்பம் யானையினுடைய 2 புறங்களும் யானையை பெருமைப்படுத்தும் விதமாக அந்த கம்பங்கள், அதாவது தீப கம்பங்கள் எல்லாம் ஊன்றப்பட்டு அதற்கான அந்த சின்னங்கள் எல்லாம் காட்டப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த மாதிரியாக காட்டப்படுவது வணிகர்களுடைய அந்த நடுகற்களிலும் வணிகர்களுடைய சின்னங்கள் காட்டப்படுவதிலும் தான் இந்த மாதிரி சிற்ப வடிவங்கள் இருக்கும். ஆக இப்போ இந்த சிற்பத்தை நாம் பார்க்கும் பொழுது இது யானையோடு தொடர்புடைய, யானை வணிகர்களோடு தொடர்புடைய அத்திக்கோசத்தாரினுடைய ஒரு கல்வெட்டு சிற்பமாக இருக்கலாம் என்ற நிலைக்கு நாம் வர முடிகிறது. அந்த ஊரிலே தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த விசமங்கலேஸ்வரர் சிவன் கோயிலில் இந்த யானை பற்றிய இந்த சிற்பங்களை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியான யானைக்கான சிற்ப வடிவங்கள், அதற்கான புராணங்கள் திருவானைக்காவலில் இருந்து தொடங்கி திருவழுவூர் வரை தொடர்ச்சியாக சோழ நாட்டில் இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது நேரடியான சைவ சமயத்திற்கும் கணபதி வழிபாட்டிற்குமான ஒரு முரணாக நாம் பார்க்கக்கூடாது என்பதையும் நாம் புரிந்து கொண்டு, அதே நேரத்தில் இந்த வலிமை பெற்ற ஒரு குலச்சின்னமான யானை குலத்தவருக்கும் பூர்வ குடிகளான இந்த நாகத்தையும் கோழியையும் குலச்சின்னமாக கொண்ட மக்களுக்குமான ஒரு முரண்பாடு இருந்து வந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் நாகம் யானையை விழுங்குவதும் கோழி யானையினுடைய மத்தகத்தை கொத்துவதுமான இந்த சோழர்களோடு தொடர்புடைய இந்த குலச்சின்னங்களினுடைய கதைகள் நமக்கு தெரிவிக்கின்றன என்பதாக புரிந்து கொள்ள முடிகிறது. வணக்கம்.